ஈஸ்வரி வந்துட்டு சேதுவை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. உடனே சேது போயிட்டு என்னாச்சு சின்னம்மான்னு கேட்ட உடனே, என்னப்பா நீயே உங்ககிட்ட ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறா, அவளோடதும் ஆசை நியாயம்தானப்பா. கல்யாணமாயி இம்புட்டு நாளா புருஷன் கொஞ்சம் கூட அக்கறையா இல்லாம இருக்கிறது அவளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அவளும் மற்றவங்க மாதிரி பூ வாங்கி கொடுக்கணும், அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளோ ஆசைப்படுவா. அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது உன்னோட கடமை தானப்பா அப்படின்னு சேதுக்கிட்ட ஈஸ்வரி சொன்ன உடனே சேது எல்லாத்தையுமேவும் அமைதியாக கேட்டுட்ருக்காரு. என்னையா சேது, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறியேப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சின்னம்மா, இதை பற்றி நானே ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். அவகிட்ட தெளிவாக புரியும்படியாக சொல்லிட்டனே, திரும்ப எதுக்காக உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ செய்து நீயும் ஐஸ்வர்யாவும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. அன்னைக்கு ஃபுல்லாக சேது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அப்போது ஐஸ்வர்யா மீனாட்சி கூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சேது உள்ளே வராரு. ஏ ஐஸ்வர்யா அப்படின்னு கத்துறாரு. உடனே ஐஸ்வர்யா என்னாச்சு மாமா அப்படின்னு அங்கே சேதுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா, இன்னும் எதுக்காக இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சேது கேட்ட உடனே ஐஸ்வர்யா பயந்து போயிடுறாங்க. ஒருவேளை அந்த விஷயந்தான் வெளியில் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சேது கேட்குறாரு, என்ன மாமா அது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னாச்சு மாமா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்ட உடனே சேது இருந்துக்கிட்டு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருன்னு தானே சொன்னேன். ஏன் உனக்கு அதுக்குள்ளேயும் அவ்வளோ அவசரமா, ஏன் இப்படி பிடிவாதமாக இப்படி அலையிற, தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தி என்ன இதெல்லாம், நீ புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் தானே, படித்த பொண்ணு தானே, ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிற அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே ஐஸ்வர்யா, ஏமாமா என் மனசில் உள்ளதெல்லாம் உங்ககிட்ட வேற யாராவது சொல்ல முடியுமா, வேற ஒரு பொண்ணாக இருந்தால் சத்தியமாக இப்படியெல்லாம் கேட்டு அந்த அன்பெல்லாம் வாங்கியிருக்க மாட்டா. ஆனால் கேட்டும் எனக்கு அது கிடைக்கலையேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. ஒவ்வொரு வாட்டியும் என் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சமாவது என்னையும் ஒரு பொண்டாட்டி மாதிரி நடத்துங்கன்னு எத்தனை வாட்டி உங்கள் அன்புக்காக ஏங்கியிருக்கேன். ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, குழந்தை மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கீங்க, என் மேலே மட்டும் உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட பாசம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா திரும்ப திரும்ப நீ அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காத, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்படியெல்லாம் நடந்துக்காத, தேவையில்லாமல் இந்த மற்றவங்க மனசை காயப்படுத்துறத இன்னையோட விட்டுரு. உன்கிட்ட சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் எதா இருந்தாலும் முடிவை சொல்கிறேன், அது வரைக்கும் நீ இந்த மாதிரி வெளியில் சொல்கிறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏமாமா அப்படின்னா காலத்துக்கும் இந்த குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் என்ன நீங்கள் கண்டுக்கவே போகிறதில்ல, ஆனால் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட நான் சும்மாவே இருந்திருக்கலாம் மாமா, என் அப்பா அம்மா கூடயே போய் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இதை பற்றி பேசிக்கலாம், அது வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம், மேலேயும் சின்னம்மா கிட்டலாம் போய் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காத, அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இருக்காத செய்து ஐஸ்வர்யாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே ஏமாமா இதெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு அவள் கவலைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யா கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு இப்படி கேட்ட உடனே சேதுக்கு பயங்கரமான கோவம் வருது. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, இங்கே பாரு, இதுக்கு மேலே இதை பற்றி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சேது கொஞ்சம் அதட்டி பேசிடுறாரு. இதை கேட்ட ஐஸ்வர்யா கோவத்தில், இதெல்லாம் எதுக்காக, யாருக்காக நீங்கள் என் கூட சேர்ந்து வாழாமல் இருக்கிறதும் என் மேலே அன்பு காட்டாமல் பாசம் காட்டாமல் இருக்கிறதுக்கும் யாரு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஐஸ்வர்யா மீனாட்சியோட கழுத்தை பிடிச்சிட்றாங்க. அதில் குழந்தை அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுது. உடனேவும் சேது வந்துட்டு, ஏய் ஐஸ்வர்யா, குழந்தை விஷயத்தில் அப்படின்ட்டு வேகமாக வராரு. வந்து ஐஸ்வர்யாவை தள்ளிவிட்டு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு தட்டி விடுறாரு. கண்ணத்தை தட்டி பார்க்குறாரு. மீனாட்சி எழுந்திருக்கவே இல்லை. உடனேவும்
ஐயோ மீனாட்சி அப்படின்னு வேகமா அப்பா அம்மா அப்படின்னு கத்துறாங்க. என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு மீனாட்சி இப்படி ஆயிடுச்சு. அதுவும் இந்த ஐஸ்வர்யாவால தான்ப்பா, இவதான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது மோகனா சொல்றாங்க, செய்து இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், குழந்தைப்பா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க, அப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்ன உடனே செய்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. உடனே பின்னாடியேவும் எங்க ஐஸ்வர்யாவும் போலான்ட்டு போறாங்க. எதுக்கு நீ வர்ற, என் பிள்ளைய இருக்கிறதையும் கொண்டுடலானா, மரியாதையோட நீ இங்க வராதன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை விட்டுட்டு சேது கருப்பு 2 பேரும் அங்க மலரை கூட்டிக்கிட்டு கிளம்பி போறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போன உடனே ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாக்குறாங்க. என்னாச்சு டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சேது பதறாரு. சார், அது உங்க பொண்ணு கழுத்தை பிடிச்சதுனால அந்த மூச்சு குழாய் கொஞ்சம் இதாகி மயங்கி விழுந்திருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆனால் இனிமேலும் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சேதுக்கிட்ட சொல்லுறாங்க. சேதுக்கிட்ட சொன்ன உடனே தான் நான் என் பொண்ணை பார்க்கலாமான்னு கேட்டுட்டு உள்ளே போய் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க. மீனாட்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா சத்தியமாக நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு. அந்த ஒரு நிமிஷத்தில் இங்கே கருப்பு சொல்கிறாரு, என்ன செய்து இப்படி அழுதுகிட்டு இருக்க, சின்ன குழந்தை மாதிரி, வா போகலாம் வீட்டுக்குன்னு கூப்பிடுறாங்க. இல்லை மாமா, என் அம்மாவே மறுபடியும் என் மகளாக பிறந்து வந்திருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் மகளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் மறுபடியும் என் அம்மாவை விட்டு பிரிஞ்ச மாதிரி தானே. சத்தியமாக இனிமேலும் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, என்னதான் ஆச்சுன்னு கருப்பு கேட்குறாரு. உடனே அங்கே நடந்த விஷயத்த எல்லாம் கருப்புக்கிட்டையும் மலர்கிட்டையும் சொன்ன உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, அந்த புள்ள ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு தான் மாப்பிள்ள சொல்லுவாங்க, இவன் மற்றவங்க குழந்தைய இன்னொரு 2வது பொண்டாட்டியாக வரவ யாருமேவோ நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த புள்ள நல்லா தானே இருந்துச்சுன்னு மலர் சொன்ன உடனே, யாரு ஐஸ்வர்யாவா, உள்ளுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போது அந்த பிள்ளையோட சுயரூபம் என்னங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. இங்கே பாரு மலரு, அவ்வளோ லேஸில் யாரையும் நம்ம எடை போட்டு பாத்திரக்கூடாது. அந்த பொண்ணுவோட மனசில் இப்போது இந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடாது, செய்து கூட அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுச்சு. இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது நம்ம மீனாட்சிக்கோ இல்லை அழகருக்கோ ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே செய்து இருந்துக்கிட்டு, இதுக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஃபோன் போட்டு இங்கே மலர் தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி பக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மீனாட்சிக்கு என்னக்கு ஆச்சு அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை தமிழ், நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு காப்பாற்றிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஐஸ்வர்யா தான் இப்படிலாம் பண்ணிட்டா, அவளை கூட நான் கொஞ்சம் நல்லவ தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ மோசமானவன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, இப்போயே எனக்கு மீனாட்சியை பார்க்கணும் போல இருக்குதுக்கான்னு சொன்ன உடனேவும் இல்லை தமிழ், இப்போது சேது மாமா வீட்டுக்கு பயங்கர கோவத்தோடு போயிருக்காரு. யார் என்ன பண்ணா எனக்கு என்னக்கா, நான் வீட்டுக்கு வாசலில் நிற்கிறேன் வெளியில், நீங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா இங்கே பாருங்க, மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது, என் பொண்ணை பாருங்கப்பான்னு சொல்லி காட்டுறாங்க. உடனேவும் அங்கே பார்த்துட்டு, என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ராஜாங்கம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் மோகனா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ சொல்லியா செய்து என்ன நடந்ததுன்னு ராஜாங்கம் கேட்குறாரு. உடனே இங்கே சேது சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ என் குழந்தைய கொல்ல வந்த ராட்சசி, நான் சத்தியமாக இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருக்கவே கூடாது. எனக்குன்னு சிங்கக்குட்டி மாதிரி 2 குழந்தைங்க பிறக்க போகிறாங்க, குழந்தைங்களோடையே நம்ம லைஃப்பை ஓட்டிடலான்னு எனக்கு ஏன் இந்த புத்திக்கு எட்டாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. மற்றவங்களோட பேச்சை கேட்டு நான் ரொம்ப கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு இப்போ நான் ரொம்ப கவலைப்படுறேன். இதுக்கு மேலேயும் நான் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடியும் நினைக்கல. சின்னம்மா சொன்னதுக்காக தான் நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது என்னோட முட்டாள்தனம். ஆனால் இப்போ சொல்கிறேன், என்னோட வாழ்க்கையில் இன்னும் யாருக்கும் இடம் கிடையாது. என் 2 குழந்தைங்களை மட்டும் நான் நல்லபடியாக வளர்த்தா எனக்கு அதுவே போதும்பா, எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சேது சொல்கிறாரு. இதை கேட்ட ஐஸ்வர்யா அறந்துக்கிட்டு, ஆமாம் நான் தான் பைத்தியக்காரே, எல்லாத்துக்குமேவும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சேது இங்கே பாரு, உன்னை அடித்து
நேரம் வெளியே துரத்திருக்கணும், இங்கே வாடி நீ முதல்ல, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யாவோட முடியை பிடிச்சி தர 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 தரன்னு சேது இழுத்துக்கிட்டு வராரு. ஏன் பொண்ணு மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வர்றதை பார்த்த ஈஸ்வரி வேகமா சேது சேது என்ன சேது பண்ற, விடு சேது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சின்னம்மா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, விடுங்க சின்னம்மான்னு சொன்ன உடனே யோ சேது வேணாயா, ஏதாவது ஆயிட போகுது சேது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா அங்க இருந்துகிட்டு இந்த இனிமேலும் குழந்தை, ஒரு பச்சை குழந்தை மேல உனக்கு ஈவிரக்கம் கொஞ்சமாவது இருக்குதா, உன்னோட சுயநலத்துக்காக பச்சை குழந்தையவே நீ கொல்ல பார்த்துருவியா அப்படின்னு எல்லாருமேவும் ஐஸ்வர்யா பக்கம் ரொம்ப கோவமா பேசுறாங்க. மலர் சொல்றாங்க, சத்தியமா நான் நினைச்ச மாதிரி தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் நீ சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துல நீ ரொம்ப நல்லவ அப்படிங்கிறத என் மனசுல நான் பதிஞ்சிட்டேன், அதனால தான் உன்னை நம்பி நான் குழந்தைய விட்டேன், இல்லைனா நான் குழந்தைய விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு என் குழந்தைய கொல்ல நினைச்ச இவளை இனிமே நான் வீட்டில் வச்சிருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை எடுத்துட்டு வந்து வெளியில போட்டு ஐஸ்வர்யாவுக்கு 4 அப்பு அப்பி வீட்டை விட்டு மரியாதையோட வெளியில போயிருன்னு சொன்ன உடனே என்னப்பா சேது, எல்லாம் பார்க்குறவங்களா என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதோட மாமா மாமா பாவம் மாமா, என் அண்ணன் பொண்ணு வேற, இப்படியெல்லாம் பண்ணா என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அண்ணனுக்கு உங்க பொண்ணை கொடுமைப்படுத்தினது தெரிஞ்ச உடனே என்ன ஆகும்னு இந்த அளவுக்கு பதட்டப்படுறீங்களே, ஏன் பொண்ணு பச்சை குழந்தை, அவளை இவ கொல்ல பார்த்துருக்கா, இவளை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனேவோ யாரு என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும், என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் தயாராக தான் இவளை வீட்டை விட்டு அனுப்புறேன், இனிமே இந்த வீட்டுக்குள்ள இவ வரவே கூடாது, என் பொண்ணு என் பையன் 2 பேர்த்தையும் நான் வளர்த்தா எனக்கு அது போதும், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியேவும் ஐஸ்வர்யாவை காரி துப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. சேது வந்துட்டு இனிமே என் பிள்ளைய விட்டு நான் யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா அங்கே இருந்துக்கிட்டு இதில் சேதுவோட விருப்பம்தான்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன், அதனால் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதும் சேதுவு தான் முடிவெடுத்தான், இப்போ வேண்டான்னு அவன் தான் முடிவெடுத்திருக்கான், அதனால் இதில் சேதுவோட முடிவு தான், நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, வாழ போகிறது அவன் தான் அப்படின்னு ஒரே தான் சொல்லிடுறாரு.